உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் உங்களுடைய கூட்டணி அரசு மீது பாஜகன்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு, எதனால் சொல்கிறாரு? ஷானவாஸினுடைய சமீபத்திய கருத்து வந்து பல முரண்பாடுகள் அடங்கியதாக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். எப்படி சீட்டு கொடுக்க மறுக்கப்பட்டது இருந்தா? இப்போ ஷானவாஸுக்கு தெரிவது எங்கள் தலைவருக்கு தெரியாதா? அதாவது பாஜக விஜய் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க, அல்லது இந்த ஆட்சியில் வந்து செல்வாக்கு செலுத்துக்கிறான்னு தெரிஞ்சால் அடுத்த நொடியே எங்கள் தலைவர் வெளியேறிடுவார். அதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது எங்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஷானவாஸினுடைய குற்றச்சாட்டு விசிகாவை வந்து அவமதிப்பதை போல இருக்கிறது. விசிகா தலைவருடைய கருத்து இருக்குதா இல்லை அவமதிக்கிறாரா? இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் அவமதிக்கிறாரு. நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா டிஎம்கே சரி டிவிகே தப்புன்னு சொல்றீங்க. நீங்க சொல்றது அதுதான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. எங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, நான் என்ன கேட்கிறேன், இதே தோழர் ஷானவாஸுக்கு திமுக செய்தது அத்தனையும் சமூக நீதி பார்ப்பட்டதா, அத்தனையும் வந்து சமூக நீதி நிலைப்பாட்டுக்கு உரியதான்னு கேட்கிறேன். வேங்க வயலில் திமுக செய்த கொடுமை என்ன, அநீதி என்ன? 1990களிலிருந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது விசிகாவின் நிலைப்பாடு. ஆனால் திமுக என்ன சொல்லுகிறது? மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னார்? கூட்டணி ஆட்சியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்றாரு. கூட்டணி ஆட்சியெல்லாம் இங்க ஒத்து வராது என்று சொல்வது விசிகாவுக்கு எதிரானதா இல்லையா? விசிகாவின் நிலைப்பாட்டுக்கு எதிரானதா இல்லையா? இன்னைக்கு எப்படி கூட்டணி ஆட்சி ஒத்து வந்துச்சு? இன்னைக்கு எப்படி வந்து விசிகா அமைச்சரவையில் இருக்கு? இது குறித்து ஏன் ஷானவாஸ் அவர்கள் இந்த பேட்டியில, உங்க பேட்டியில ஏன் நீங்க தெளிவுபடுத்தல? எப்படி வந்து திமுக சரி? நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். சமூக வலைதளத்தில் என்ன எழுதிட்டு இருக்காங்கன்னா, சேரிகளுக்கு போகாத கால்கள் தான் ஷானவாஸ் கால்கள், அவர்கிட்டலாம் போய் நீங்க நியாயம் கேட்டா எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களை ஆதரிக்கக்கூடிய திமுக நிலைப்பாடு நின்று பேசுவதற்கு விசிகாவுடைய சாயம் எதற்கு? அந்த வேடம் எதுக்குன்னு கேட்குறீங்களா? அதான் நான் கேட்கிறேன். விசிகாவையும் அண்ணன் திருமாவையும் சோஃபா மாடல் என்று இழிவுபடுத்தும் பொழுது கூட திமுகவையும் உதயநிதி அவர்களையும் ஏன் இவர் காப்பாத்துறாரு? என்ன காரணம்? அதுதான் தோல்விட்டு நான் கேட்குற கேள்வியும் கூட. இப்போ ஷோபா மாடல் அப்படின்னு சொல்றாங்க. எங்க எந்த ஷோபா எவ்வளவு இழிவுபடுத்துறது, எங்க எந்த ஷோபா போனுச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்கள்கிட்ட காப்பாத்துறாரே இவரு. அப்படி எங்களை சொல்ல எங்களுக்கு நாங்க ஆர்டர் பண்ணி வந்த ஷோபாவில் நான் டெய்லி போய் உட்காந்துட்டு வர்றேன். இதெல்லாம் வந்து ஷானவாஸ் தெரிந்து தான் செய்கிறாரா, தெரியாமல் செய்கிறாரா? அப்ப தெரிந்து செய்கிறார் என்று சொன்னால் அவரே வந்து அவருக்கான நியாயத்தை என்னவென்று மக்கள் மத்தியில் சொல்லணும். தெரியாம செய்கிறாருன்னா எங்க தலைவர் அவருக்கு சொல்லுவார். சனாதன எதிர்ப்பு, பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, அவர்கள் இந்த மண்ணில் கால் விட்டு விடக்கூடாது என்கிற நோக்கத்திற்காக தான் திமுகவோடு கூட்டணி இருந்தோம். எத்தனையோ வழிகளை, வேதனைகளை பொறுத்து கொண்டு, அநீதிகளை பொறுத்து கொண்டு, அதே காரணத்திற்காகத்தான் எந்த காரணத்திற்கு நாங்கள் திமுகவை சப்போர்ட் பண்ணமோ அதே காரணத்திற்காக நாங்கள் தாவேகாவை சப்போர்ட் பண்ணோம். ஆனால் தோழர் ஷானவாஸ் அவர்கள் தான் இந்த ஆட்சியை நடத்துகிறார்கள் என்று சொல்வது என்பது கேலிக்குரியதாக இருக்குது, அபத்தமானதாக இருக்குது. 1916 நீதி கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 2026 வரை பிற்படுத்தப்பட்டோர் தான் இன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருக்கிறாங்க. இதுல வந்து 6 முறை திமுக வந்து ஆட்சி ஆண்டு இருக்கிறது. அதே போல வந்து அதிமுக ஆட்சி புரிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் இவர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இதுல வந்து தலித்துடைய தலைமையில் ஒரு ஆட்சி வந்து இங்க தேவை என்று யாராவது பேசினார்களா? அதற்கான முன்னெடுப்பை எடுத்தாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்ன உங்க சமூக நீதி? ஆதவர்ஜுனா இருக்காரு, அவர் வந்து உங்களுடைய கட்சியில் இருக்கும்பொழுது அண்ணன் திருமாவர்கள் துணை முதலமைச்சர் ஆகணும், பிசிகாக்கு அதிகமான சீட்டு வரணும்னு பேசின காரணத்துக்காக அவர் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவர் இடைநீக்கம் பண்ணீங்க. இவ்வளோ பேசுறாரு, இவர் மேலே எதுவுமே பண்ண மாட்டார் அண்ணன் திருமா. ஏன் தலைவர் எடுத்தங்க ஒருத்தன் யாருமே ஹேண்டில் பண்ணதில்லை. ஆதவர்ஜுனாவை பண்ணாங்க இல்லையா? அவர் எடுத்தங்க ஒருத்தன் பண்ணல. வாய்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆளூர் ஷானவாஸ் தினம் வந்து பல்வேறு தொலைக்காட்சியில் வந்து பேட்டி கொடுக்குறாரு. 2 மாதத்துக்கு அப்புறம் இப்போ நிறைய பேட்டிலாம் கொடுக்குறாரு. என்ன காரணம்னா, இந்த தாவேக அரசு பாஜக அரசா இருக்கு, அப்படிதான் நடந்துக்கிறாங்க பல்வேறு விஷயங்கள் சுட்டி காட்டுறாரு. ஆனால் அந்த அரசுக்கு தான் நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட உங்களுடைய கூட்டணி அரசு தான். உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் உங்களுடைய கூட்டணி அரசு மீது பாஜகன்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு, எதனால் சொல்கிறாரு? எனக்கு வந்து ஷானவாஸ் நல்ல நண்பர், நல்ல தோழர். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலே நாங்கள் நண்பர்கள். கட்சிக்கு வருவதற்கு முன்பிருந்தே சட்டக்கல்லூரி படிக்கிற காலத்திலிருந்து நண்பர்கள். ஆனால் ஷானவாஸினுடைய சமீபத்திய கருத்து வந்து பல முரண்பாடுகள் அடங்கியதாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். எப்படி சீட்டு கொடுக்க மறுக்கப்பட்டது இருந்தா என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் தாவேக அரசு பாஜக தான் நடத்துது, பாஜக பின்புலத்தில் வந்து இயங்குது, இல்லை தாவேகா மூலமாக பாஜக இங்கே ஆட்சியில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாருன்னா,
அவர் தாவேக அரசை குற்றம் சாட்டுறாரா விசிகாவை வந்து குற்றம் சாட்டுறாராங்கிற கேள்வி எழுது. இப்போ இதெல்லாம் தெரியாமல் தான் வந்து எங்கள் தலைவர் விசிகாவும் சப்போர்ட் பண்ணுறோமா அப்படிங்கிற கேள்வி எழுது. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, பாஜக இங்கே ஒரு கொள்ளைப்புறமான ஒரு ஆட்சியை நடத்தக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவே கொடுத்துருக்குறோம். ஆமாம், நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்கள் ஏன் திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருந்தோம் அப்படின்னா, திமுகவுக்கு ஒரே புள்ளியில் தான் நாங்கள் சப்போர்ட்டாக இருந்தோம். எத்தனையோ வழிகளும் வேதனைகளும் எங்களுக்கு இருந்தாலும் சனாதன எதிர்ப்பு, பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, அவர்கள் இந்த மண்ணில் கால் ஊன்றி விடக்கூடாது என்கிற நோக்கத்திற்காக தான் திமுகவோடு கூட்டணி இருந்தோம். எத்தனையோ வழிகளை வேதனைகளை பொறுத்து கொண்டு, அநீதிகளை பொறுத்து கொண்டு, அதே காரணத்திற்காகத்தான் எந்த காரணத்திற்கு நாங்கள் திமுகவை சப்போர்ட் பண்ணோமோ அதே காரணத்திற்காக நாங்கள் தாவேகாவை சப்போர்ட் பண்ணுறோம். காரணம் 108 தொகுதியில் வந்து தாவேகா ஜெயிச்சிருக்கு. 10 தொகுதி தான், 10 சீட்டு தான் தேவைப்படுது. அந்த 10 சீட்டு வந்து அதாவது மக்களுடைய தீர்ப்பு விஜய் ஆட்சி அமைக்கணுங்கிறது, அதுவும் கூட்டணி ஆட்சி வரணுங்கிறது தான் மக்களுடைய தீர்ப்பு. அப்படி இருக்கும் பொழுது இந்த அந்த ஆட்சி விஜய் அமைப்பதற்கு நாங்கள் உதவி செய்யவில்லை என்று சொன்னால், ஆதரவு கொடுக்கவில்லை என்று சொன்னால், இங்கே கொள்ளைப்புறமாக பாஜக ஆட்சிக்கு வரும். எப்படி? குடியரசுத் தலைவர் மூலமாக ஒரு கவர்னர் ஆட்சியை இங்கே வந்து நடத்தும்ங்கிற அந்த அடிப்படையில் நாங்கள் ஆதரவு கொடுத்து, இங்கே பாஜக சனாதன சக்திகள் அவங்க ரோல் பண்ணுறதை தடுத்திருக்கிறோம். ஆனால் தோழர் ஷானவாஸ் அவர்கள் தான் இந்த ஆட்சியை நடத்துகிறார்கள் என்று சொல்வது என்பது கேலிக்குரியதாக இருக்குது, அபத்தம். எனக்கு என்னன்னா, இப்போ கூட விட்டுருக்கு, நீங்க திருமாவர்கள் வந்து கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சார் இல்லையா, அதுக்கு மறுகணத்திலிருந்து கூட ஒரு முறை கூட வந்து இந்த கூட்டணி குறித்தோ ஆதரவு குறித்தோ வாய் திறக்காத திரு ஷானவாஸ் இப்போ மட்டும் ஏன் பேசுறாருன்னு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அதுதான் கேள்வி. அவர் கேட்குற கேள்விகள்ல சில நியாயங்கள் இருக்கு, அதை நான் மறுக்கல. இங்க தமிழ் தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படக்கூடாது, அது உண்மை. அதே போல கவர்னருக்கு இங்க வந்து எந்த விதமான அதிகாரமும் எந்த அதிகாரமும் போகக்கூடாது என்பது உண்மை. இதெல்லாம் வந்து எங்களுக்கும் அந்த கேள்வி இருக்கு, நாங்கள் சுட்டிக்காட்டவும் செய்கிறோம். என்ன ஒரு வழக்கறிஞர் அஸ் எ புரோட்டோகால் என்னவோ அதை கடைபிடிக்கலன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா? கான்ஸ்டியூஷன் படி தேசிய தான் முக்கியத்துவம் கொடுத்துப்பட்டுக்கிட்டு இருக்கு. எந்த மாநிலவுடைய வாழ்த்துக்கும் கான்ஸ்டியூஷன்ல எதுவுமே கொடுக்கல. கான்ஸ்டியூஷன் டியூட்டியை தவறுனா என்ன இருப்பாங்க? இன்னைக்கு நிலைமை சர்க்குலர் கொடுத்துருக்காங்க, அதாவது அரசாணை பிறப்பிச்சிருக்கு ஒன்றிய அரசு. இதுக்கு முன்பு அரசாணை கிடையாது, இதற்கு முன்பு ஒரு அழுத்தம் கொடுத்தது. ஆனா இன்னைக்கு அரசாணை பிறப்பிச்சிருக்கு. இந்த அரசாணையை நாம் மீற வேண்டும் என்று சொன்னா அதற்கு சில வந்து ஃபைட்டை வந்து பண்ண வேண்டியிருக்கு. தைரியமான ஃபைட் பண்ணணுங்கிறத எங்களுடைய எதிர்பார்ப்போம். தாவேக அரசு, விஜய் அரசு ஒன்றிய அரசினுடைய எந்த விதமான அழுத்தத்திற்கும் பணிந்துவிடக் கூடாது என்பது எங்களுடைய வந்து அழுத்தமும் கூட, எங்களுடைய வந்து எதிர்பார்ப்பும் கூட. அதே நேரத்தில் இப்போ திமுக மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டைல்லையே விஜயும் நடந்துக்கணுங்கிறது அவசியம் கிடையாது, சரிதானா? இவர் வேற ஸ்டைலில் வந்து போறாரு. என்ன ஸ்டைலில் போறாரு? இவர் டிக்ளரே பண்றாரு, டாக் லெஸ் ஒர்க் மோர் அப்படிங்கிறார். எங்க தலைவருமே அதை சொல்றாரு. அப்போ தன்னுடைய செயல்பாட்டின் மூலமாக இவர் வந்து பாஜகவை எதிர்க்கிறார், கொள்கை எதிரி என்பதை வந்து பிரகடனப்படுத்துகிறார். இப்போ ஒருவேளை இவர் பாஜகவுடைய ஆட்சி நடக்கிறதுக்கு இவர் துணை போறாரு, இல்லது இவங்க மூலமா பாஜக, தாவேகா மூலமா பாஜக ஆட்சி புரியுறாங்கன்னா காங்கிரஸுக்கு எப்படிங்க வந்து அமைச்சரவையில பங்கு கொடுக்க முடியும்? அதை பாஜக ஏத்துக்குமா? நான் கேட்கிறேன், ஏத்துக்குமா? இப்ப அகில இந்திய அளவுல காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை நாங்கள் உருவாக்குவோம் என்று டிக்ளேர் பண்றாங்க, சேலஞ்சு பண்றாங்க பிஜேபி. அமித்ஷா ஓப்பனாவே சேலஞ்ச் பண்றாரு. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு 59 வருஷமா இங்க ஆட்சியில இல்லாத காங்கிரசுக்கு மீண்டும் இங்க அமைச்சரவையில் பங்கு கொடுப்பதை எப்படி பாஜக ஏற்றுக்கொள்ளும்? அப்படி வந்து பங்கு கொடுத்தார் என்று சொன்னா பாஜக எதிர்க்கிறார் தானே பொருள். ஆமா, பாஜகவுடைய நெருக்கடிக்கு ஆளாகலன்னு தானே பொருள். அது மட்டுமல்ல, தான் முதலமைச்சராக பதவியேற்ற அந்த மேடையில் ராகுல் காந்தி பக்கத்தில் இருக்கிறாரு. இப்ப ராகுல் காந்தியை மேடையில் ஏற்றி பக்கத்தில் வைத்துக் கொண்டு பதவி பிரமாணம் எடுக்கிறார். அப்ப வந்து பாஜகவுக்கு எதிராக செயல்படுற அர்த்தம். அப்ப மாநில உரிமைகளை எப்படியாவது பெற வேண்டும், மாநில மக்களுக்கான நலன்கள் தடைபட்டு விடக் கூடாது என்பதற்காக ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணும் ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கு ஏற்ப இவர் செயல்படுறாரு.
இதை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் நாம மாநில உரிமைகளையோ அல்லது வந்து இங்க இருக்கிற மாநில அரசினுடைய வந்து அதிகாரங்களையோ விட்டு கொடுத்துடக்கூடாது. எனக்கு அப்படி விட்டு இந்த சிறு சிறு செயல்பாடுகள் எல்லாம் மாநில உரிமையை விட்டு கொடுத்துட்டாங்க, பாஜகவுக்கு இடம் கொடுத்துட்டாங்க என்று சொல்வதற்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. இந்த ஒரு விஷயமே வந்து பாஜகவுக்கு கைப்பாவையா இருக்காருன்னு சொல்வதற்கான போதுமானதல்ல, சான்றல்ல. இப்ப சானவாசுக்கு தெரிவது எங்க தலைவருக்கு தெரியாதா? அதாவது பாஜக விஜய் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அல்லது இந்த ஆட்சியில் வந்து செல்வாக்கு செலுத்துகிறான்னு தெரிஞ்சால் அடுத்த நொடியே எங்கள் தலைவர் வெளியேறிடுவார். அதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது எங்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஷானவாசனுடைய குற்றச்சாட்டு விசிகாவை வந்து அவமதிப்பதை போல இருக்கிறது. விசிகா தலைவருடைய கருத்து இருக்குதா இல்லை அவமதிக்கிறாரா? இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் அவமதிக்கிறாரு. விசிகாவுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக வந்து இருக்கிறாரு. எங்கள் தலைவருடைய வந்து ஸ்டாண்டுக்கு எதிராக இருக்கிறாரு. எங்கள் தலைவருடைய வந்து நிலைப்பாட்டே அவர் வந்து கேலிக்குரியதாக மாற்றுகிறார் என்பதுதான் இதில் புரிஞ்சுக்கணும். இதை தோழர் ஷானவாஸ் அவர்கள் தவிர்க்க வேண்டும். ஷானவாஸ் இன்னொன்று சொல்றாரு, நான் இப்போ அந்த நெறியாளர் எல்லா நெறியாளர் என்ன கேட்குறாங்கன்னா, அவர் பேட்டி எடுத்துட்டு கடைசியாக ஒரே வார்த்தை சொல்றாங்க, என்ன திமுக போக போறீங்களா சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்ற வார்த்தை, நான் நியாயத்தின் பக்கம் நிற்கிறேன், நான் அறத்தின் பக்கம் நிற்கிறேன். திமுக பக்கம் நிற்கிறது தான் அறம் நியாயம், தாவேக பக்கம் நிற்கிறது பிஜேபி சங்கி RSS ஷானவாஸ் சொல்றாரு. அதுதாங்க இப்போ கேள்வி, கான்செப்டே அதுதான். அதான் நான் வர்றேன். நான் சொல்ல வந்ததை நீங்க கேள்வியாக கேட்டுட்டீங்க. ஷானவாசனுடைய கேள்விகளில் எங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாதுங்க. அவர் கேள்வி எழுப்பட்டோம். ஏன் அது ஒரு அக்கறையாக கூட நாங்கள் எடுத்துக்கிறோம். வந்து தாவேகா பிஜேபிக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது, அதனுடைய கைப்பாவையாக மாறிவிடக்கூடாது என்று எச்சரிக்கையாக கூட அந்த கேள்வி சுட்டி காட்டலாம், தப்பு கிடையாது. அதுதான் அக்யூஸ் பண்றோமே, அதுதான் சொல்றேன். நீங்க அக்யூஸ் கூட பண்ணுங்க, தப்பு இல்ல. ஆனா எந்த நிலைப்பாட்டிலிருந்து அக்யூஸ் பண்றீங்க? யாரை சரி என்று சொல்லிவிட்டு தாவேகா தவறு என்று சொல்லுகிறீர்கள். நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா, டிஎம்கே சரி, டிவிகே தப்புன்னு சொல்றீங்க. ஆமா, தட் இஸ் யுவர் ஃபுல் ஆஃப் யுவர் ஆர்கியூமெண்ட். நீங்க சொல்றது அதுதான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. எங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, நான் என்ன கேட்கிறேன், இதே தோழர் ஷானவாஸுக்கு திமுக செய்தது அத்தனையும் சமூக நீதி பார்ப்பட்டதா, அத்தனையும் வந்து சமூக நீதி நிலைப்பாட்டுக்கு உரியதான்னு கேட்கிறேன். வேங்க வயலில் திமுக செய்த கொடுமை என்ன, அநீதி என்ன? வேங்க வயல்ல பாதிக்கப்பட்டவனையே குற்றவாளியாக மாற்றிய கொடுமை இந்த 2026ல 2025ல வந்து இன்னைக்கு 21வது நூற்றாண்டு நடக்குதுன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அநீதி. இது சனாதன காலத்திலேயே மனுநீதி காலத்திலேயே இது வந்து நடந்துச்சுன்னு சொன்னா சரி, இந்த நேரத்துல திராவிட மாடல் ஆட்சியில நடக்குது. இதுல நாங்க கொந்தளிச்சோம். இதைத்தான் வலி வேதனையை பொறுத்துக்கிட்டு உங்க கூட நிக்கிறோம்னு சொன்னோம், டிஎம்கே கூட. ஏன் என்ன வலி வேதனை? இந்த வலி வேதனைகள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஏன் திமுக வந்து உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யல? வேங்க வயல்ல சாதி ஓட்டு, அது வாக்கு வங்கி அரசியல் செய்தது, முழுக்க திமுக செய்தது. 5 ஆண்டுகளும் கடைபிடித்தது வாக்கு வங்கி அரசியல். நீங்க வந்து வேங்க வயல்ல அங்க இருக்கிற பெரும்பான்மை சமூகம் என்பது, ஒரு ஆதிக்க சமூகம் என்பது 4-5 சட்டமன்ற தொகுதிகளை தீர்மானிக்கிற சமூகமாக இருக்கிறது. அங்க அந்த சமூகத்தினுடைய வாக்கு மூலமா தான் முன்னாள் அமைச்சர் ரகுபதி வெற்றி பெற்று வராரு, முன்னாள் அமைச்சர் மெய்யநாதன் வெற்றி பெற்று வராது. இந்த வாக்கு வங்கி பாதிக்க கூடாது என்பதற்காகவே குற்றவாளிகளை திமுக திட்டமிட்டு காப்பாற்றியது. இது தெரியாதா தோழர் ஷானவாஸுக்கு? இது குறித்து அவருடைய நிலைப்பாடு என்ன? ஏன் உங்க பேட்டியில் இதை பத்தி பேசல நீங்க? ஏன் எங்க தலைவர் வந்து ஏங்க அவனை கைது செய்யாட்டி கூட பரவாயில்லைங்க, ஆனா எவன் அந்த மனித கழிவு கலந்த நீரை குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடினானோ, எவனுடைய பெண்டு பிள்ளைகள் வந்து உயிருக்கு போராடியதோ, எந்த வயதானவர்கள் வந்து உடல் பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்களோ அவர்களே குற்றவாளி என்று சொல்வது என்பது எவ்வளவு பெரிய அநீதி. இந்த அநீதியை ஷானவாஸ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது இதை பார்த்துட்டு தானே இருந்தாரு. இது குறித்து உங்களுடைய பேட்டியில நிலைப்பாடு என்ன? அது மட்டும் இல்ல, நான் இன்னொன்னு கேட்கிறேன் உங்கள்கிட்ட. இன்னைக்கு வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, விசிகாவினுடைய நிலைப்பாடு, விசிகாவினுடைய கொள்கை முழக்கம் from the 1990s itself onwards, 1990களிலிருந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது விசிகாவின் நிலைப்பாடு. ஆனால் திமுக என்ன சொல்லுகிறது? மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் என்ன சொன்னார்? கூட்டணி ஆட்சியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்றாரு. கூட்டணி ஆட்சியெல்லாம் இங்க ஒத்து வராது என்று சொல்வது விசிகாவுக்கு எதிரானதா இல்லையா? விசிகாவின் நிலைப்பாட்டுக்கு எதிரானதா இல்லையா? இன்னைக்கு எப்படி கூட்டணி ஆட்சி ஒத்து வந்துச்சு?
இன்னைக்கு எப்படி வந்து விசிக அமைச்சரவையில் இருக்கு, கம்யூனிஸ்டுகள் அமைச்சரவையில் இருக்கிறாங்க, ஐயுஎம்எல் அமைச்சரவையில் இருக்காங்க. அப்ப நீங்க அதிகாரத்தை பகிர்ந்தே கொடுக்க கூடாது, அதிகாரத்தை வேறு, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் சுவைக்கவே கூடாது என்பதுதானே உங்களுடைய கருத்து. இது குறித்து ஏன் ஷானவாஸ் அவர்கள் இந்த பேட்டியில, உங்க பேட்டியில ஏன் நீங்க தெளிவுபடுத்தல? எப்படி வந்து திமுக சரி? நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இதே திமுக இன்னைக்கு தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கிற ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு சிறப்பு சட்டத்தை விசிக தொடர்ச்சியாக கேட்டது. எங்கள் தலைவர் தொடர்ச்சியாக போராடினார். ஆனால் திமுக அரசு அதை ஏன் செய்யவில்லை? ஏன் வந்து சட்டத்தை கொண்டு வரல? ஏன் கொண்டு வரதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன தரவுகள் உங்களுக்கு தேவை? என்ன புள்ளி வரும் உங்கள்கிட்ட இல்ல? இதுக்கு கண்துடைப்பா, இதை ஏமாற்று ஒரு நாடகமா? நீங்க தருமபுரி இளவரசனை படுகொலைக்கு மிக முக்கியமான காரணமான நீதிபதி KN பாஷாவை நீங்க வந்து கமிட்டி மெம்பரா போட்டு, தலைவரா போட்டு நீங்க வந்து ஆய்வு பண்றீங்க. என்னத்துக்கு அந்த ஆய்வு? என்னத்துக்கு வந்து அந்த கமிட்டி ரிப்போர்ட்? ஏன் இங்க வந்து ஆணவ படுகொலை நடக்கிறது உங்களுக்கு தெரியாதா? அப்படி நடக்கவே இல்லையா? தொடர்ச்சியாக வந்து இங்க வந்து ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் எத்தனை நடந்திருக்கு? நூற்றுக்கணக்கில் ஒவ்வொரு வருடமும் நடக்குதா இல்லையா? கவின் படுகொலை உங்க ஆட்சியில் தான் நடந்தது. ஏன் வந்து அந்த சட்டம் வந்து நீங்க கொண்டு வருவதற்கு நீங்க தயங்குனீங்க? ஏன் கொண்டு வரல? என்னத்துக்கு கண் துடைப்பான ஒரு கமிட்டி? இது ஷானவாஸுக்கு தெரியாதா? ஏன் வந்து ஆணவ படுகொலை தடுப்பதற்கு திமுக சட்டம் இயற்றவில்லை என்பதை இவரை கேட்கறதுக்கு தயாரா? அது மட்டுமல்ல, பஞ்சமி நிலங்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான ஏக்கர், பல லட்சம் ஏக்கர் வந்து இன்னைக்கு வந்து தலித்து மக்கள்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு. நான் அவனை சொன்னா நீங்க ஏன் மேல கோவப்படுவீங்க? இப்போ பஞ்சமி நிலமோ இல்லை ஆணவ படுகொலையோ வேங்க வயிறோ கேட்கறது ஷானவாஸ் எப்படி கேட்பாரு? ஒரு தலித்தா இருந்தா கேட்பாங்கன்றதான் பலரும் வைக்கக்கூடியது. சமூக வலைதளத்தில் என்ன எழுதிட்டு இருக்காங்கன்னா, சேரிகளுக்கு போகாத கால்கள் தான் ஷானவாஸ் கால்கள், அவர்கிட்டலாம் போய் நீங்க நியாயம் கேட்டா எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களை ஆதரிக்கக்கூடியவங்களும் எழுதுறாங்க. நாங்க ஷானவாஸை அவ்வளவு குறைத்து பேசுவதற்கு தயாரா இல்லை. ஷானவாஸ் வந்து நல்ல தோழர் தான். ஆனால் திமுக நிலைப்பாட்டில் நின்று பேசுவது என்பதான் எங்க பிரச்சனை. அப்படின்னா நீங்க வந்து திமுக நிலைப்பாட்டில் நின்று பேசுவதற்கு விசிகாவுடைய சாயம் எதற்கு? அந்த வேடம் எதுக்குன்னு கேக்குறீங்களா? அதான் நான் கேட்கிறேன். நீங்க நியாயத்தின் பக்கம் நிக்கிறான், அறத்தின் பக்கம் நிக்கிறான். அறத்தின் பக்கம் தான் விசிகாவின் பக்கம். உண்மை, நீங்க சொல்வது உண்மை. ஆனால் உண்மையிலே விசிகா என்கிற அறத்தின் பக்கம் நிற்கிறீர்களா அல்லது திமுக என்கிற நிறத்தின் பக்கம் நிற்கிறீர்களா? இன்னொன்னு கேட்கிறேன். இப்ப நீங்க டிபேட்டுக்கு அதிகமா போகக்கூடியவங்க, ஷானவாஸும் அதிகமா டிபேட்டுக்கு போகக்கூடியவங்க. நம்ம எந்த கூட்டணியில இருக்கிறோமோ அந்த கூட்டணிக்கு ஆதரவாக தான் நீங்க பேசுவீங்க. திமுக இருந்தா திமுக ஆதரவாக பேசுவீங்க, தாவேக்கள் தான் தாவேக்கு ஆதரவாக பேசுவீங்க. இப்ப நீங்க இருக்கிறது விசிகா கூட்டணி, அவர் இன்னமும் திமுக கூட்டணியிலே இருக்கிற மாதிரி திறந்து திமுகக்கே ஆதரவாக பேசிட்டு இருக்காரு. ஆதவர்ஜுனா இருக்காரு, அவர் வந்து உங்களுடைய கட்சியில் இருக்கும்போது அண்ணன் திருமாவர்கள் துணை முதலமைச்சர் ஆகணும், விசிகாக்கு அதிகமான சீட்டு வரணும்னு பேசின காரணத்துக்காக அவர் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவர் இடைநீக்கம் பண்ணீங்க. இவ்வளோ பேசுறாரு, இவர் மேலே எதுவுமே பண்ண மாட்டார் அண்ணன் திருமா. ஏன் திருமானனுக்கு ஷானவாஸ் அவர்கள் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் என்ன தேவைன்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் வந்து அவர் தலைவர் எடுத்தங்கவுத்தன் யாருமே ஹேண்டில் பண்ணதில்லை. ஷானவாஸ் ஆதவர்ஜுனாவை பண்ணாங்க இல்லையா? அவர் எடுத்தங்கவுத்தன் பண்ணலை. ஆதவர்ஜுனாவை கூட அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமா வந்து அவரு சுட்டி காட்டுறாரு. ஒரு ஆண்டு காலமா திமுகவுக்கு எதிராக பேசுறாரு, திமுக அரசுக்கு எதிராக பேசுறாரு. நம்ம கூட்டணியில் இருக்கிறோம், மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இருக்கும் பொழுதே அந்த கூட்டணி கட்சியை எதிர்த்து பேசுறாரு. அப்போ தலைவருடைய வந்து இசைவோடு அவர் பேசல, தலைவருடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக பேசுறாரு. உடனடியாக நடவடிக்கை எடுக்கல. அப்ப கூட வந்து ஆராசா போன்றவர்கள் வெளிப்படையாவே வந்து நேர்காணல் எடுங்கன்னு சொன்னாங்க. பத்திரிகையாளர் அதை சொல்லிடுறேன், பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து ஏன் வந்து இவர் மேல் நடவடிக்கை எடுக்கல, நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிற நேரடியாக வந்து ஆராசா போன்ற முக்கிய தலைவர்களை பேசினாங்க. ஆனாலும் கூட அவருக்கு வந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. யாரு? இவரு ஆதவர்ஜுனா. அவரை மாற்றிக்கொள்வதற்கு அவருக்கு வந்து அறிவுறுத்தப்பட்டது, வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. மீண்டும் மீண்டும் அவர் மீறுகிற பொழுதுதான் அவர் மீது உடனடியாக டிஸ்மிஸ் எல்லாம் பண்ணல, அவர் மீது விளக்கம் கேட்டு ஒரு கடிதம் கொடுக்கப்பட்ட அதுவரை அவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார், இடைநீக்கம் செய்யப்பட்டார். ஆக வந்து அப்போ கூட எல்லாம் இதே கேள்வி வந்து உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் கேட்டாங்க. ஏங்க இவர் ஆதவர்ஜுனா இவ்வளவு தூரம் கட்சிக்கு விரோதமாக இருக்கிறாருன்றீங்க, இவ்வளவு தூரம் உங்கள் நிலைப்பாட்டுக்கு எதிராக பேசுகிறாரு, கூட்டணி கட்சியை எதிர்த்து இப்படி தாறுமாறாக பேசுகிறாரு, ஏன் அமைதி காக்குறீங்க, ஏன் நடவடிக்கை இல்லை, ஏன் இவ்வளவு தாமதம்னு கேட்டீங்க. அப்போ எடுத்தங்கவுத்தவன்னு செயல்படுறது வந்து விசிகா இல்லை, எங்கள் தலைவர் இல்லை. அவர் உங்களுடைய ஜனநாயக பார்வையை அனுமதிப்பார், உங்களுடைய கருத்து சுதந்திரத்தை அனுமதிப்பார். ஆனால் அந்த கருத்து சுதந்திரமாக அந்த ஜனநாயக உரிமை என்பது அதாவது அடிப்படை நிலைப்பாட்டுக்கு அடிப்படை கொள்கைக்கு விரோதமாக போகக்கூடாது. அப்படி போனாதான் அடுத்த கட்ட நடவடிக்கை. உங்கள்கிட்ட இருந்து பதில் வரலன்னு சொன்னாங்க.
அந்த அடிப்படையில் தான் இப்போ தோழர் ஷானவாஸ் அவர்கள் இப்போ கிட்டத்தட்ட 3 மாதம் கழிச்சு இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. டிவிகே கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட்னு சொல்றது வந்து ஒரு மோசமான ஒண்ணா இல்லையான்னு கேட்குறேன். அது வந்து அவ்வளோ மோசமான வார்த்தைகளை வரலையான்னு கேட்குறேன். இல்லை, அதுதான் அவசியம் இல்லைன்னு நானும் சொல்கிறேன். அதாவது வந்து என்னென்னா அப்படி இருந்தால் இப்போ விசிகே என்ன பிஜேபி கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுதானே ஷானவாஸ் சொல்றாரு. அப்போ அதுதான் அவருடைய பார்வையில் அவர் வந்து பேசுகிறாரு. அது தப்புன்னு சுட்டி காட்டுறதா. எனக்கு ஒரு கட்சி பிடிக்கலன்னா நான் அதுல இருந்து வெளியேறி வேற கட்சிக்கு போயிடணும். அதுலேருந்து அந்த கட்சி தப்புன்னு சொன்னா ஒண்ணு நான் வெளியேறணும், இல்ல கட்சி நடவடிக்கை எடுக்கணும். அவர் வந்து கேள்விகள் நாம வந்து அனுமதிக்கிறோம், அது வேற விஷயம். அந்த கொஸ்டின் பண்றாரு, அது வேற. ஆனா பிஜேபி தான் கொள்ளைப்புறமா இயக்குதுன்னு சொல்வது அபாண்டமான குற்றச்சாட்டு மட்டுமல்ல, பிசிகாவையே டேமேஜ் பண்ற குற்றச்சாட்டு. வெளிப்படையா கேட்கிறேன். இப்போ வன்னியரசனா அமைச்சரவையில் அமைச்சரா இருக்காரு. அவர் வந்து தேர்தலில் போட்டிட்டு முதல் முறை எம்எல்ஏ ஆகும்போது அமைச்சர் ஆயிட்டாரு. அவர் நிறைய பேட்டிகள் என்ன சொல்றாருன்னா, இந்த டிவிகே கவர்மெண்ட் குறிப்பா வந்து முதலமைச்சர் அவர்கள் பட்டியல் சமூக மக்கள் மீது அக்கறையா இருக்காரு. நாங்க கேட்கிற எல்லா விஷயத்தையும் உடனே பண்ணி தராரு. இவ்வளவு ஸ்பீடா போட நாங்க எதிர்பார்க்கலன்றத வன்னியரசன ஒரு பெரிய கிரெடிட்டை வந்து சிஎம்க்கு வந்து கொடுக்குறாரு. இப்ப ஷானவாஸ் அவர்கள் அமைச்சரா இருந்தா அவர் அமைதியா இருந்திருப்பாரோ அப்படின்னு என்னோட கேள்வியா இருக்கு. இல்ல ஏன் நான் கேட்கறேன்னா, நான் நீங்க எதிர்த்து கூட பேசுங்க. நீங்க வன்னியரசன அமைச்சரானதுக்கு ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்கல, ஒரு துணை பொதுச் செயலரான்னு கேட்க மாட்டாங்களா? ஏன் வாழ்த்து தெரிவிக்கல? அதாவது வன்னியரசு அவர்கள் எம்எல்ஏவை ஜெயிச்ச பிறகு அமைச்சரவையில் பங்கேற்கலாமா வேண்டாமா என்கிற அந்த கருத்து உயர்நிலை குழுவில் விவாதிக்கப்பட்டது. அந்த உயர்நிலை குழுவில் நானும் உறுப்பினர், தோழர் ஷானவாசும் உறுப்பினர். அவரும் பங்கேற்க வேண்டும் தான் சொன்னார். அவர் அப்போ எம்எல்ஏ இல்லை, அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கல. ஆனாலும் கூட இப்போ வெளியே என்ன சொல்றாருன்னா, என் உள் மனசுல வந்து பங்கேற்க கூடாது தான் இருந்துச்சு. நான் வெளியே சொன்னா 99% வந்து பங்கேற்கணும்னு நினைக்கிறாங்க. நான் மட்டும் கருத்து சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆனா என் மனசுல வந்து பங்கேற்க கூடாது தான் இருந்துச்சுன்னு சொல்றாரு. வன்னியரசன் அமைச்சரானது அவர் பிடிக்கலையா? இல்ல, அப்படி சொல்லிட முடியாதுன்னா வன்னியரசோடைய வந்து அமைச்சரவை பதவி ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்காத அளவுக்கு என்ன ஒரு அவ்வளோ இறுக்கமான எண்ணம் என்னன்னு தெரியலையே. அதாவது தெரிவிச்சிருக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, வன்னியரசுடைய பதவியேற்பு விழாவுக்கு வந்து ஷானவாஸ் வந்தாரு. எங்க தலைவரே சொன்ன செய்தி வழியில வந்தாரு. ஒரு 5 நிமிடம் வந்து தாமதம் வந்ததுனால உள்ள அந்த ஃபங்க்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இடையில விருது வழங்கும் விழாவிலையும் அமைச்சர் பக்கத்தில் உட்காந்து நல்ல விதமாக தான் பேசியிருந்தாங்க. அப்படி வந்து நம்ம அப்படி ரொம்ப சுருக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் திமுகவை வந்து முழுக்க சரி என்றும் தாவேகா தவறு என்றும், அது மட்டுமல்லாமல் தாவேகாவை பிஜேபி இயக்குகிறது, பிஜேபியினுடைய ஆட்சி தாவேகா மூலமாக நடக்கிறது என்று சொல்வதிலிருந்து தான் எங்களுடைய கேள்வி வருகிறது. அந்த கேள்வி என்பது முழுக்க திமுகவினுடைய வந்து நிலைப்பாடாகவும், அதாவது திமுகவும் பிஜேபி கூட பேசாமல் கொள்ளாமலாம் இல்லை. ஏன்னா நான் சொல்லிடுறேன், இதே திமுக ஆஃப்டர் டிக்ளரேஷன் ஆஃப் எலெக்ஷன் இந்த 2026 என்ன முயற்சி எடுத்தது? விஜயை வந்து பதவியேற்க விடாமல் தடுப்பதற்கு திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி செய்தார்களா இல்லையா? ஆமா. பிஜேபியினுடைய ஆதரவோடு அது அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதா இல்லையா? இருக்கும். இல்ல, அப்படிதான் டவுட் தேவையில்லை, அதுதான் நடந்தது. அது இன்றைக்கு வெளிப்படையாக வந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எம்ஏ பேபி என்கிற சிபிஎம் உடைய தேசிய செயலாளர் வெளிப்படையாக வந்து சொன்னாரு. இன்னைக்கு வந்து சிபிஎம் உடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்கள் அதை சொல்லியிருக்காரு. ஏன் நம்ம சிபிஐ மாநில செயலாளர் தோழர் மு வீரபாண்டியன் இந்த விஷயங்களை சொல்லியிருக்காரு. எங்கள் தலைவர் கூட நான் சில விஷயங்களை வெளிப்படையாக பேச முடியாது, காதர் மொய்தீன் வெளிப்படையாக சொல்லிட்டாரு, சங்கடங்கள் ஏற்படும் சொல்றாரு. அப்ப பிஜேபியோட ஒத்துழைப்போடு, பிஜேபியோட வந்து இசைவோடு, பிஜேபியோட ஆதரவோடு திமுக தாவேகாவை ஆட்சிக்கு வர விடாமல் தடுப்பதற்கு முயற்சி செய்ததா இல்லை? இது தோழர் ஷானவாஸுக்கு தெரியுமா தெரியாதா? இது சரியான நிலைப்பாடா? ஏன் வந்து தோழர் ஷானவாஸ்கிட்ட நான் இப்போ கேட்கிறேன், வர்ற வந்து 2029 பாராளுமன்ற தேர்தலில் திமுக பாஜகவோடு கூட்டணி வைக்காது என்று உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. அப்புறம் அப்போ வந்து நீங்க திமுக நிலையிலிருந்து பேசாதீங்க, விசிக நிலையிலிருந்து பேசுங்க. விசிக நிலையிலிருந்து பேசுனா ஆய்வு பண்ணுங்க. உங்களுடைய நான் என்ன சொல்லிடுறேன், உங்களுடைய கருத்து இப்படி ஒரு உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறதா, இதெல்லாம் உங்களுக்கு தரவுகள் கிடைத்திருக்கிறதா, தலைவரோடு விவாதிங்க. நீங்க வந்து உயர்நிலை கூட்டத்தில் விவாதிங்க. இது தப்பு, நாம வந்து மறுபரிசீலனை பண்ணணும், உங்க கருத்தை முன்வைங்க. அதாவது பொதுவெளியில் பேசுவது என்பது நீங்கள் வந்து தாவேகாவை குற்றம் சாட்டுவதாக எனக்கு தோன்றவில்லை, நேரடியாக விசிகாவை குற்றம் சாட்டுவதாக எனக்கு படுது. அவருக்கு சீட்டு தரல. இன்னொரு செய்தி சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதே வந்து தோழர் ஷானவாஸ் அவர்கள் எம்எல்ஏ இருக்கும் பொழுது
ஆதிதிராவிடர் மேம்பாட்டு குழு கூட்டம் அந்த கூட்டமா அல்லது வந்து எஸ்சி எஸ்டி அந்த வில்லிக்கன் குழு கூட்டமா தெரியாது. சிஎம் தலைமை நடந்துச்சு. அன்றைக்கு சிஎம் வந்து மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதுல எங்க தலைவர் எழுச்சி தமிழர் பங்கேற்றாரு. அப்போ ஒரு கோரிக்கை முன் வச்சார். என்ன கோரிக்கை முன் வச்சார்னா, பதவி உயர்வில் எஸ்சி எஸ்டி அரசு அதிகாரிகளுக்கு, ஊழியர்களுக்கு, அலுவலர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை முன் வச்சார். அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அன்னை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடுத்த கூட்டத்தொடரிலேயே சட்டமன்ற கூட்டத்தொடர் இந்த சட்டம் நிறைவேற்றப்படும் சொன்னாரு. ஆனால் நிறைவேற்றல. என்னன்னா, மற்ற சமூகத்தினுடைய நெருக்கடி, அந்த அரசு ஊழியர்களுடைய நெருக்கடிக்கு ஆளாகி நிறைவேற்றாம அவங்க ஆட்சியே முடிஞ்சு போச்சு. இதுதான் சமூக நீதி பார்வையா? நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேங்க. 100 ஆண்டுகள் இன்னைக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சி நடந்திருக்கு தமிழ்நாட்டில். 100 ஆண்டுகள், 110 ஆண்டு இன்னும் சொல்ல போனா 1916 நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தது. 1916 நீதி கட்சி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து 2026 வரை பிற்படுத்தப்பட்டோர் தான் இன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருக்கிறாங்க. இதுல வந்து 6 முறை திமுக வந்து ஆட்சி ஆண்டு இருக்கிறது. அதே போல வந்து அதிமுக ஆட்சி புரிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் இவர்களை வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க நீதி கட்சி இல்லாமல். அப்ப நீதி கட்சியோடு சேர்த்து பாத்தீங்கன்னா 100 வருஷம் இவங்களுடைய ஆட்சி. பிற்படுத்தப்பட்ட ஆட்சின்னு பாத்தீங்கன்னா 100 வருஷம். ஆனால் பெரியாருடைய வழிவந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள், சமூக நீதி என்று பேசுபவர்கள், இந்த மண்ணில் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது, இதுல வந்து தலித்துடைய தலைமையில் ஒரு ஆட்சி வந்து இங்க தேவை என்று யாராவது பேசினார்களா? அதற்கான முன்னெடுப்பை எடுத்தாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்ன உங்க சமூக நீதி? திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றீங்க. திராவிட மாடல் ஆட்சியில் எத்தனை அமைச்சர்களுக்கு வந்து நீங்க ஆதி திராவிட நலத்துறை தவிர வேற என்ன நீங்க கொடுத்துட்டீங்க? சபாநாயகர் கொடுத்ததை தவிர ஏன் நீங்க கொடுக்கல? ஏன் முதலமைச்சர் ஆக்கல? எங்க அண்ணன் திருமாவளவன் ஆக்க வேணாங்க. உங்க கட்சியில ஆராசா இருக்காரு, அவரை முதலமைச்சர் நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்களேன் பார்க்கலாம். இது சமூக நீதி கட்சி தானங்க, பெரியார் கட்சி தானங்க. இன்னொரு கேள்வி கேட்கிறேன் பிரதாப் உங்கள்கிட்ட. இன்னைக்கு வந்து 100 ஆண்டுகள் இவங்க ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க. என்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சும்மா இவங்க ஒரு முயற்சி பண்றாங்க. என்ன முயற்சி? கலைஞர் பீரியட்ல சமத்துவபுரம் கொண்டு வர்றாங்க. ஆமா ஆமா 2 வீடு எஸ்சி வீடு, 2 வீடு பிசி வீடு, 2 வீடு பிராமின் வீடு, 2 வீடு எம்பிசி வீடுன்னு கொண்டு வர்றாங்க. ஏங்க, உங்க 100 வருஷம் ஆட்சி பண்ணிருக்கீங்க. திமுக அதிமுக 60 வருஷத்துக்கு மேல ஆட்சி பண்ணிருக்கீங்க. தமிழ்நாடே இன்னைக்கு வந்து சமத்துவபுரமா இருந்திருக்கணுமா வேண்டாமா? ஆனா என்ன உங்களுடைய தலைவர்கள் பேசுறாங்க? நாங்க போட்ட பிச்சை தான் நீதிபதியா வந்திருக்கிற, எஸ்சி எஸ்டி நீதிபதியா வந்ததுக்கு திமுக போட்ட பிச்சை, திராவிட இயக்கம் போட்ட பிச்சை, நாங்க என்ன வந்து தீண்டத்தகாதவர்களா? இதெல்லாம் பேசுறீங்க நீங்க. அப்ப இதுதான் சமூக நீதி இயக்கமா? இப்ப இது குறித்து ஷானவாஸ் அவர்களுடைய பார்வை என்ன? இல்ல, இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் போராட்டத்துல என்ன சொல்றாருன்னா, சோஃபாவுக்கு ஆசைப்பட்டு நம்ம கூட இருந்தவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க, சோஃபா மாடலுக்காக விட்டு போயிட்டாங்க சொல்லிட்டு அவர் ரொம்ப டீப்பாக காலர் பண்ணக்கூடியது விசிகாவையும் அந்த திருமாவையும் சோஃபா வாங்கின்னு விட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க. இந்த கேள்வி வந்து ஷானவாஸ் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சோஃபான்றது விசிகாவை சொல்லல, அதிமுகவை சொன்னார்ன்றது சும்மா சொல்கிறாரு. ஏன்னா அதிமுகவை கூட ஆட்சியில் இருக்குது விசிகாவையும் அண்ணன் திருமாவையும் சோஃபா மாடல் என்று இழிவுபடுத்தும் பொழுது கூட திமுகவையும் உதயநிதி அவர்களையும் ஏன் இவர் காப்பாற்றுறாரு? என்ன காரணம்? அதுதான் தோல்கிட்ட நான் கேட்குற கேள்வியும் கூட. இப்ப சோபா மாடல் அப்படின்னு சொல்றாங்க. எங்க எந்த சோபா எவ்வளவு இழிவுபடுத்துறது, எங்க எந்த சோபா போனுச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்கள்கிட்ட காப்பாத்துறாரே இவரு. அப்படி எங்களை சொல்ல எங்களுக்கு நாங்க ஆர்டர் பண்ணி வந்த சோபாவில நான் டெய்லி போய் உட்காந்துட்டு வர்றேன். அது வெளிப்படையா தான் கிடக்குது. அந்த நேரம் அதை நீங்க பாருங்க, அங்க கிடக்குது. அப்ப இது வந்து இயலாமை அல்லது காழ்ப்புணர்வு, இந்த அடிப்படையில இந்த குற்றச்சாட்டுகளை திமுக தலைவர்கள் உதயநிதி உள்ளிட்டவர்கள் வைக்கிறாங்க. அதான் நான் சொல்றேன், தாவேகாவை தடுப்பதற்கு என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க. ஏடிஎம்கே கூட கூட்டு சேர்ந்து பிஜேபி ஆதரவோட அவங்க ஆட்சி அமைக்க சோஃபா மாடல் நம்மள ஒருத்தர் இழிவுபடுத்துறாங்க, அவங்க நம்ம காப்பாத்துறமேன்ற ஒரு குற்ற உணர்வு அவருக்கு இல்லையா? அதுதான் கேள்வி. என்னுடைய கேள்வியும் நீங்க எங்கு நின்று யாருடைய குரலாக ஒலிக்கிறீர்கள் என்பதுதான் கேள்வி. அப்ப அந்த கேள்வியை தான் நானும் கேட்கிறேன். அப்ப இதெல்லாம் ஷானவாஸ் தெரிந்துதான் செய்கிறாரா, தெரியாமல் செய்கிறாரா? அப்ப தெரிந்து செய்கிறார் என்று சொன்னால் அவரே அவருக்கான நியாயத்தை என்னவென்று மக்கள் மத்தியில் சொல்லணும். தெரியாம செய்கிறாருன்னா எங்க தலைவர் அவருக்கு சொல்லுவார், எடுத்து சொல்லுவார். அதனால மக்களுடைய இப்ப கருத்து என்ன, எங்க விசிக தொண்டர்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, தோழர் ஷானவாஸ் அவர்கள்
தலைவருக்கு எதிராக செயல்பட தொடங்கி இருக்கிறாரா என்பதா எங்களுடைய தொண்டர்களுடைய கேள்வியாக இன்றைக்கு இருக்கிறது. விசிகாவுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக அவர் செயல்பட தொடங்கி இருக்கிறாரா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. தோழர் சானவாசு போன்ற சக்திகள் தேவை இல்லை என்று சொல்லவில்லை. ஆகவே உங்களுடைய இந்த ஜனநாயக பார்வை என்பது ஒரு கட்டுக்குள் இருக்க வேண்டும். கட்டற்ற ஜனநாயகம் எங்கேயுமே கிடையாது. கட்டற்ற ஜனநாயகம் என்பது பாசிசத்துக்கு இட்டு செல்லும் அல்லது குழப்பங்களுக்கு இட்டு செல்லும். அப்போ உங்கள் ஜனநாயக பார்வையை கூட எந்த தளத்தில் எதை விவாதிக்க வேண்டுமோ அதை விவாதிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் இருக்கிற தளத்தை நீங்கள் அடித்து நொறுக்குகிறீர்கள். இருக்கிற தளத்தையே நீங்கள் இழிவுபடுத்தி கொண்டு அதன் மீது நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைவான கேள்வி. இப்போ அவருக்கு முதன்மை செயலாளர் பொறுப்பை வந்து திருமாவர்கள் வந்து கொடுத்தாரு. ஆனால் அதுக்கு கூட அவர் எங்கே நன்றி சொன்ன மாதிரிலாம் தெரியல. உங்கள் கட்சி சார்ந்த செய்தி தொடர்பாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் தலைவர் கொடுத்த பொறுப்பை கூட அவர் துச்சமாக என்றாரு, அதுக்கு அவர் கொடுத்தது கூட ஏற்றுக்கலன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ விமர்சனங்கள், இவ்வளோ குற்றச்சாட்டுகள் உங்கள் கட்சியில் இருந்தக்கூடிய நீங்களே எழுப்புறீங்க. இவ்வளோ இருந்துமே சானவாஸ் என்கின்ற ஒரு மனிதர் மீது அண்ணன் திருமாவிற்கு ஏன் இவ்வளோ ஒரு கரிசன பார்வை, இல்லை ஏன் உங்களோட சாஃப்ட் கார்னர்? திருப்பி நான் சொல்கிறேன், சானவாஸ் மீது மட்டுமல்ல, எல்லாரையும் வந்து தலைவர் வந்து ஒரு தாய் உள்ளத்தோடு தான் வந்து நடத்துவார். ஒரு எடுத்தங்கவுத்துன்னு எந்த முடிவு செய்ய மாட்டார். ஆனால் வந்து கட்சிக்கு அவர் இஸ்லாமியர்ன்றதுனால தான் ஒருத்தர் வெளியே போயிட்டா நம்ம கட்சி இஸ்லாமியர்கள் இல்லாத கட்சியாக போயிடுமோ அப்படின்றதுனால தான் அண்ணன் திரும்ப பொறுமை காக்கிறாரு. இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இதே குற்றச்சாட்டு ஆதவர்ஜுனா வந்து ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்ட காலத்திலையும் இதே குற்றச்சாட்டு நான் தலித்துன்னு சொன்னாங்க. அவரு நான் தலித்து என்பதற்காக அல்ல. இன்னைக்கு வந்து சங்கத்தமிழன் தோழரை வந்து இடைநீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு கூட வந்து ரொம்ப நாள் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார், வெளிப்படையாக சொன்னார், லைவ்ல கூட சொன்னார். வேற வழி இல்லை, ரொம்ப நாள் கழித்து தான் வந்து அவர் மீது ஒரு நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டது. ஆகவே வேற ஒரு காரணம், தனிப்பட்ட சிறப்பு காரணம்லாம் ஒன்றும் இல்லை. ஆகவே வந்து முதன்மை செயலாளர் பொறுப்பு ஏன் கொடுத்தாரு? ஏன்னா இன்னைக்கு 2 முதன்மை செயலர், எனக்கு தெரிஞ்சு முதன்மை செயலாளர்கள்லாம் வயதில் மிகவும் மூத்தவர்கள், கட்சியில் ரொம்ப நாள் இருந்து தான் கொடுப்பாங்க. அதற்கான தகுதி அடைஞ்சவர் தான் ஷானவாஸான்னு கேட்குறேன். மற்றவங்க யாரும் இல்லையா அந்த இடத்துல? அப்படியெல்லாம் இல்லை. அதாவது என்ன, எனக்கு உங்க முதன்மை செயலாளர் தெரியுன்றதுனால நான் கேட்குறேன். அவங்களாம் ரொம்ப வயதில் பெரியவங்கன்றதால கேட்குறேன். 2 முதன்மை செயலாளர் இருந்தாங்க, 2 பேரும் இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. ஆகவே வந்து அந்த பொறுப்பு வந்து வேக்கண்டாக இருக்குது. வேக்கண்டாக இருக்கும்போது இவர் தோழர் சானவாஸ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறாரு. 10 துணை பொதுச் செயலரும் கட்சியில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த எலிஜிபிலிட்டி இல்லாமல் தான் இவருக்கு இருக்கா? அப்படி இல்லை, அப்படி இல்லை. 2 ஒன்றுத்தில் 1 தானே கொடுத்துருக்காரு. இன்னொன்று பெண்டிங்காக இருக்குல்ல, இன்னொன்று வந்து வேறு யாருக்கு வேணும்னு கிடைக்கலாம்ல. அப்போ அதனால வந்து இது ஒரு கிரைட்டேரியா இல்லை. அந்த பொறுப்புக்கு தகுதியானவர் தான், அதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டார் அவரு. நன்றி எல்லாம் சொன்னார் தான். நீங்க போய் அவர் சந்திக்கலன்னு கேள்வி கேட்குறீங்க. அவர் ட்விட்டர் எங்களுக்கு அப்படி பண்ணாதானே தெரியல நன்றி போட்டு. ஆமா, இவர் வந்து நைட் 1 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணாரு. அவர் மறுநாள் நைட் 7 மணிக்கு வந்து நன்றி தெரிவிச்சார். அதெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு 10 மணி நேரம் கேப்க்கு அப்புறம் நன்றி தெரிவிச்சாரு. தலைவரை ஏன் சந்திக்கலன்னு உங்களை போன்ற ஊடக 10 மணி நேரம் கேப்க்கு அப்புறம் எழுதினாருன்னா நாங்க அந்த கேப் என்னன்னு எனக்கு நினைவு இல்லை. நன்றி தெரிவிச்சது எனக்கு தெரியுது. அதே சமயத்தில் தலைவர் உடனடியாக வெளிநாட்டுக்கு போனதுனால அவர் சந்திக்க முடியலன்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டியல. ஆனால் எனக்கு என்னன்னா, வேண்டா வெறுப்போ இருக்கிற வந்து பிடிச்சி வச்சுக்கிறீங்களோன்னு ஒரு டவுட்டா இருக்கு. அப்படியெல்லாம் யாரையும் பிடிச்சி வச்சுக்க முடியாது. அப்போ வந்து வேண்டாம் வெறுப்பா வந்து யாரையும் பிடிச்சி வச்சுக்க முடியாது. அவரவர்கள் விருப்பத்தை வந்து நாம் தடுக்கவும் முடியாது. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி.